மக்கள்ல சொல்றதா நினைச்சு யாரையோ காப்பாத்துறீங்க, அப்படி யாரையோ சேவ் பண்றீங்க. யார இப்ப நீங்க சொன்னீங்களா அவரதான்? ஏன் நான் அவரை சேவ் பண்ணக்கூடாது? நான் ஏற்கனவே உங்களுக்கு வெளிப்படையா நம்ம 2 பேரும் தான் பேசணும். விஜய நான் சப்போர்ட் பண்றேன். பிகாஸ் he is a first generation politician. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் டாக்டர், ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட், ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் எனிபடியை சப்போர்ட் பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பொலிட்டிஷியன் வர எல்லாரையும் தான் நான் சப்போர்ட் பண்றேன். நீங்க விஜய் ஆதரிக்கிறது பத்தி யாருக்கு எந்த பிரச்சனையும் விஜய் செகண்ட் ஜெனரேஷன் பொலிட்டிஷியனா இருந்தா நான் இத பத்தி பேச மாட்டேன். அவர் அன்னைக்கு ஜட்ஜ் என்ன சொன்னாரு, அவருக்கு வந்து தலைமை பண்பு இல்ல அப்படின்னு சொன்னார். அந்த கான்டெக்ட் தலைமை பண்புன்றது நேரடியா வந்து தரிசனம் விட்டாதான் கிடையாது. ஏதோ ரூபத்துல வந்து இத பாருங்க நான் உங்களுக்காக இருக்கிறேன். இப்ப விஜய் பத்தி பேசிட்டீங்க, அதுவும் ஒரு விதமான தலைமை பண்பு, அதுவும் ரெகக்னைஸ் பண்ணுங்க நான் சொல்றேன். நீங்க இப்ப விஜய் பத்தி பேசிட்டீங்கல்ல, அவர் அனிதா வீட்டுக்கு போனாரு. ஆமா. இப்ப சமீபமா அஜித் குமார் வீட்டுக்கு போனாரு. ஆமா. அப்ப ஏன் நேர்ல போனாரு? அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வேற. சூழ்நிலை தான் சார் சிலது தீர்மானிக்கும். he is still a citizen, he has to obey government rules, he is not government. கவர்மெண்ட்க்கு தான் அவர் கீழ்ப்படியணும். அப்போ அந்த கான்டெக்ட்ல நான் விஜய் வரல, விஜய் தோத்துட்டாருன்னு நீங்க சொல்றீங்களே, லீடர்ஷிப்ன்றது எப்பவுமே தன்னை முன்னிலைப்படுத்தி நான் இருக்கிறேன் சொல்றது மட்டும் லீடர்ஷிப் இல்ல, சொல்லாமலே செய்யறது கூட லீடர்ஷிப் தான்ன்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்ப இதுல விஜய் தோத்துட்டாரு நீங்க சொன்னீங்களே, விஜய் தோக்கல, லாஸ்ட் லைன் இட்ஸ் அட்வான்டேஜ் விஜய்னு எழுதினேன். இல்ல நீங்க விஜய் பத்தி தான் சொன்னீங்க, இப்ப விஜய் பத்தி தான் அந்த கருத்து மக்களை பத்தி, அந்த சிச்சுவேஷன் அட்வான்டேஜ் யாருக்குன்னா விஜய்க்கு அட்வான்டேஜ்.